Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about human brain. Human brain ஒரு extraordinary organ. ரொம்ப important organ. Brain வந்துட்டு 1.2 kgலேருந்து 1.4 kg வரைக்கும் வெயிட் இருக்கும். பிரெயினை சுற்றி மூளை ஜவ்வு 3 மெம்பரின் வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்கு. டியூராமேட்டர், அராக்னாய்ட் மெம்பரின் அண்ட் பயாமீட்டர். இது பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், இந்த ஃப்ளூயிடும் பிரெயினை சுற்றியும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தி 3 மெம்பரின் அண்டு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், தீஸ் டூ ப்ரொடெக்ட் அவர் பிரெயின் ஃப்ரம் இன்ஜுரிஸ். ஒரு அதிர்வுகளில் இருந்து உராய்வில் இருந்து நம்மளுடைய பிரெயினை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். A human brain is formed of 3 main parts: forebrain, midbrain and hindbrain. forebrain பாருங்கள் இங்கே இருக்குது, then midbrain, இங்கே பாருங்கள் தேர்டு ஒன்று hindbrain. The forebrain again divided into cerebrum and diencephalon. இந்த diencephalon thalamus and hypothalamus அப்படின்னு 2 part இருக்குது. Then midbrain present. hindbrain again divided into 3 part. One is the cerebellum, then pons, then medulla oblongata. Total 3 parts. Now we will see about forebrain. What is forebrain? The forebrain is formed of cerebrum and diencephalon. forebrainல cerebrum and diencephalon இந்த ரெண்டும் இருக்குது. cerebrum அப்படிங்கிறது பெருமூளை. The latter consists of dorsal thalamus and ventral hypothalamus. diencephalon திரும்பவும் ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. One is the thalamus, another one is the hypothalamus. So forebrainனாவே 2 important parts. One is the cerebrum, then diencephalon. diencephalon again divided into 2 parts. One is the thalamus, another one is the hypothalamus. இது ரொம்ப important 1 மார்க்கு கரெக்டாக பார்த்துக்கணும். தென் 2 மார்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The next one is cerebrum. It is the largest portion of forming nearly 2/3 of the brain. பிரெயினில் செரிப்ரம் இதுதான் லார்ஜஸ்ட் போர்ஷன். 3ல் 2 பாகம் பிரெயினே இருக்கும். அதாவது டோட்டலாக 80% ஆஃப் த பிரெயின் தான் வந்துட்டு செரிப்ரம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த செரிப்ரம் இஸ் லான்சிடியூடினலி டிவைடட் இன்டு 2 halves, ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் கெமிஸ்பியர். பிரெயின் வந்து இந்த செரிப்ரம் 2ஆக டிவைட் ஆகும். ஒன்று ரைட் சைடு, தென் லெஃப்ட் சைடு, நேம்ட் அஸ் செரிப்ரல் கெமிஸ்பியர். இதை ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு பள்ளம், ஒரு கிளஃப்ட் இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் மீடியன் கிளஃப்ட். த விச் பார்ட் இஸ் divided the right and left cerebral hemisphere, median cleft. The 2 cerebral hemisphere are interconnected by thick bond of nerve fibers. அதாவது இதை நரம்பு பட்டைன்னு சொல்லுவாங்க. is known as corpus callosum. கார்பஸ் கலாசம் தான் இந்த 2 கெமிஸ்பியரும் என்ன பண்ணுதுன்னா இன்டர் கனெக்ட் பண்ணுது. ஸோ இன்டர் கனெக்ட்னாவே என்ன மீனிங்கு? சென்டிங் மெசேஜஸ் டு ஒன் சைடு டு அனதர் சைடு. ரைட் சைடில் இருக்கக்கூடிய மெசேஜை லெஃப்ட் சைடுக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மெசேஜஸை ரைட் சைடில் இருக்கக்கூடிய கெமிஸ்பியருக்கும் என்ன பண்ணுன்னா இன்டர் கனெக்ட் பண்ணும், பாஸ் பண்ணும். The outer portion of each cerebral hemisphere is formed of a gray matter and is called cerebral cortex. cortex அப்படின்னாவே வெளிப்புற பாகத்தை தான் வந்து கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். இது கிரே மேட்டரால் செய்யப்பட்டிருக்கு. த செரிப்ரல் கார்டெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை கிரே மேட்டர். இட் இஸ் த அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த பிரெயின். இட் இஸ் நோன் அஸ் செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகே, அவுட்டர் சைடு கார்டெக்ஸ். தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்னர் சைடு? செரிப்ரல் மெடுலா. பிரெயின் செரிப்ரத்தோட இன்னர் சைடு செரிப்ரல் மெடுலா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒயிட் மேட்டர். ஓகே, the cortex is extremely folded, forming elevation is called gyri. The depression is called sulci. கார்டெக்ஸோட வெளிப்புறத்தில் மேடும் பள்ளமுமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மேடாக இருக்கக்கூடிய பகுதியை கைரி, அதாவது எலிவேஷன் பகுதி கைரின்னு சொல்லணும். தென் டிப்ரெஷன் பகுதி, பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியை சல்சின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கைரி அண்டு சல்சி? இட் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் செரிப்ரம். இந்த கார்டெக்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கு. ஸோ இந்த கைரி அண்ட் சல்சியில் என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த நியூரல் கனெக்டிவிட்டி. இங்கே நிறைய நியூரான்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால் இந்த கைரி அண்ட் சல்சி நியூரல் கனெக்டிவிட்டி பிளேஸாகவும் ஒர்க் ஆகுது.
அது ஒரு பர்சனோட ஐக்கியூவை டிட்டர்மைன் பண்ணுறது இந்த கைரி அண்டு சல்சியில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் தான். சரியா? ஒரு பர்சன் வந்து 60% ஐக்கியூ 90% ஐக்கியூன்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது டிபெண்ட்ஸ் அப்பான் த நியூரல் கனெக்டிவிட்டி ஆஃப் த கைரி அண்ட் சல்சி ஏரியா. ஓகே, ஒன்ஸ் அகேன் see this para. செரிப்ரம் அப்படின்னாவே இட் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன். அதே மாதிரி இதில் 2 கெமிஸ்பியர் இருக்குது, செரிப்ரல் கெமிஸ்பியர். ஒன் இஸ் த ரைட் அண்ட் லெஃப்ட்டு. இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டை வந்துட்டு பிரிக்கக்கூடிய டிவைட் பண்ணக்கூடிய போர்ஷனுக்கு பேர் மீடியன் கிளஃப்ட்டு. இந்த 2 ஏரியாவுக்கும் மெசேஜஸை பாஸ் பண்ணுறது ஒரு ஃபைபர் தான், ஒரு நர்வ் ஃபைபர். அந்த நர்வ் ஃபைபரோட நேமு கார்பஸ் கொலாசம். தென் அவுட்டர்மோஸ்ட் ஏரியா செரிப்ரல் கார்டெக்ஸ் விச் இஸ் மேடப் ஆஃப் கிரே மேட்டர். அதே மாதிரி இன்னர்மோஸ்ட் லேயர் செரிப்ரல் மெடுலா, இட் இஸ் நோன் அஸ் it is made up of white matter. Then elevation portion is known as gyri, depression portion is sulci. Next one, each cerebral hemisphere is divided into a frontal lobe, parietal lobe, temporal lobe and occipital lobe. So four lobes இருக்குது cerebral ஹெமிஸ்பியரில். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்டல் லோப். ஃப்ரண்டல் லோப் அப்படின்னாவே நம்ம பாடி மூமெண்ட் ஆகிறது, நம்ம சுயமாக வந்து முடிவெடுக்கிறது, கற்பனை திறன், பிளானிங் பண்ணுறது, ரீசனிங் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஃப்ரண்டல் லோப். இது மூளையோட முன்பகுதியில் இருக்கும். பயட்டல் லோப் வந்துட்டு மூளையோட பின்பகுதியில் இருக்கும். இது மெயினாக சென்சரி சிக்னலை கண்ட்ரோல் பண்ணோம், உணர்வு தகவல்களை வந்து பரிமாற்றம் பண்ணோம். ஹாட்டாக இருக்கா, ஒரு பொருள் கோல்டாக இருக்கா, ரஃப்பாக இருக்கா, தென் சாஃப்டாக இருக்கா அப்படிங்கிற தொடு உணர்வையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஏரியா தான். அதே மாதிரி விழிப்புணர்வு, நம்ம வந்து தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், இந்த செயல்களை கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த பெரைட்டல் லோப் தான். தென் தேர்டு ஒன் டெம்போரல் லோப். டெம்போரல் லோப் வந்து பிரெயினோட போத் சைடில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது பேசுகிற திறன், கேட்கக்கூடிய திறன், தென் எமோஷன், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டெம்போரல் லோப் தான். தென் ஆக்சிபிட்டல் லோப், கடைசி லாஸ்ட் ஒன்று ஆக்சிபிட்டல் லோப். கண்கள் சம்பந்தமான பார்வை, இதை எல்லாமே வந்துட்டு பிரெயினுக்கு கொண்டுட்டு போகிறது இந்த ஆக்சிபிட்டல் லோப் தான். ஸோ டோட்டலாக 4 lobes ஆர் ப்ரெசன்ட் இன் த செரிப்ரல் ஹெமிஸ்பியர். இது 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த lobes ஆர் ப்ரெசன்ட் இன் த செரிப்ரல் ஹெமிஸ்பியர்? ஃப்ரண்டல் லோப், parietal lobe, temporal lobe and occipital lobe. These lobes are also known as cerebral lobes. செரிப்ரம்ல இருக்கிறதுனால இதை cerebral lobesன்னு சொல்லலாம். and are associated with specific function. இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ நான் என்னன்னு சொல்லிட்டேன் இல்லையா? எனி டேமேஜ் இன் ஸ்பெசிஃபிக் லோப் இன் டேர்ன் அஃபெக்ட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த 4 லோபில் ஏதாவது ஒரு பார்ட் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் லோபு பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆயிரும், அஃபெக்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் வந்து அடிப்படுது அப்படின்னா இந்த ஃப்ரண்டல் லோபு வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது, சுயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, கற்பனை பண்ண முடியாது, பிளானிங், ரீசனிங் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெம்போரல் லோப் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, டெம்போரல் லோப் என்ன ஃபங்க்ஷன் சொன்னேன், பேசக்கூடிய திறன், கேட்குற திறன், இதெல்லாமே அங்கே தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த பர்டிகுலர் பர்சனால் டெம்போரல் லோப் அஃபெக்ட் ஆகிடுச்சு, இன்ஜூரி ஆகிடுச்சு, அப்படி அங்கே இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் செத்துருச்சு அப்படின்னா அவங்களால பேச முடியாது, காது வந்து அவங்களுக்கு கேட்காது. இந்த மாதிரி எந்த லோபில் அஃபெக்ட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் லோபில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும். Is it clear? The next one, the cerebrum is responsible for the thinking, intelligence, consciousness, memory, imagination, reasoning and willpower. செரிப்ரத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா திங்கிங், அதாவது சிந்திக்கக்கூடிய திறன், தென் இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு, கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு, மெமரி நினைவு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மெமரி பவர் நல்லா இருக்கணும் இல்லையா? நமக்கு மெமரி போயம் எல்லாம் உங்களை வந்து படிக்க சொல்கிறாங்க. எதுக்காக? அந்த மெமரி வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். தென் இமேஜினேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கற்பனை திறனை வச்சு ஒரு கதை எழுதலாம், இல்லைன்னா கவிதை எழுதலாம். இந்த மாதிரி ரீசனிங், பகுத்து அறிகிறது, ஏதாவது தப்பாக ரைட்டா அப்படிங்கிற சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம்னா வெதர் தட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். தென் வில் பவர், இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் செரிப்ரம். இப்போ ஒரு 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எழுதணும். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செரிப்ரம் அப்படின்னா திங்கிங், இன்டெலிஜென்ட், கான்சியஸ்னஸ், மெமரி,
then imagination, reasoning and willpower. Is it clear? The next one is thalamus. Thalamus வந்து எதோட பாட்டு? Diencephalon. Diencephalon is divided into thalamus and hypothalamus. Thalamus present in cerebral medulla is a major conducting center for sensory and motor signaling. thalamusோட மெயின் ஒர்க் என்னன்னா சென்ஸ் ஆர்கனில் இருந்து மெசேஜஸை வாங்கி பிரெயினுக்கு கொடுக்கறது தான் இதோட மெயின் ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எங்கேயாவது நம்ம குத்திக்கிட்டோம் காயம் ஆயிடுச்சு அப்படின்னா காயம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜை வந்து சென்சரி ஆர்கனில் இருந்து மோட்டாருக்கு அந்த சிக்னலை நர்வ் இம்பல்ஸை வந்து பாஸ் பண்ணும். அதுதான் தலாமஸோட மெயின் ஒர்க்கு. அதனால் இந்த தலாமஸை ரிலே சென்டர்னு சொல்கிறோம். So thalamus is otherwise known as relay center. It act as a relay center. The main work என்ன அப்படின்னா conducting messages one sensory organ to motor signaling. motor அப்படின்னா brain. The next one is hypothalamus. It lies at the base of the thalamus. ஹைப்போ அப்படின்னாவே என்னது டவுன் கீழே பிலோன்னு அர்த்தம். ஹைப்போதலாமஸ்க்கு கீழே தலாமஸ்க்கு கீழே இந்த ஹைப்போதலாமஸ் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஹேங்கர், த்ரஸ்ட், ஸ்லீப், ஸ்வெட்டிங், செக்ஸுவல் டிசைர், ஆங்கர் அண்ட் ஃபியர், வாட்டர் பேலன்ஸ், பிளட் ப்ரெஷர். ஸோ ஹைப்போதலாமஸ் எதெல்லாமே கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்னா இன்வாலண்டரியாக நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாதது எல்லாமே வந்து ஹைப்போதலாமஸ் தன்னோட கண்ட்ரோலில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கு. பசி எடுக்கிறது, தாகம் எடுக்கிறது, தூங்கிறது, வியர்வை வர்றது, தென் செக்ஸுவல் டிசைர் ஆப்போசிட் செக்ஸுவல் அட்ராக்ஷன், தென் பசிக்கிறது, ஃபியர் பயம், தென் வாட்டர் பேலன்ஸு, பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன். தென் கண்ட்ரோலிங். இட் ஆக்ட் ஆஸ் எ தெர்மோ ரெகுலேட்டர். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹைப்போதலாமஸை தெர்மோ ரெகுலேட்டர்னு சொல்லலாம். It controls the secretion of hormones from the anterior pituitary gland. ஸோ pituitary வந்து ரெண்டாக பிரிப்போம் இல்லையா, anterior pituitary gland then posterior pituitary gland. anterior pituitary glandல டோட்டலாக 6 ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். இந்த 6 ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹைப்போதலாமஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் லிங்க் பிட்வீன் நர்வஸ் சிஸ்டம் அண்டு எண்டோக்ரைன் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்னாவே என்னென்ன செய்கிறோம், பிரைனும் ஸ்பைனல் கார்டு. அதே மாதிரி எண்டோக்ரைன் சிஸ்டம்னா ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய கிளாண்டு. இது எல்லாமே வந்து ஹைப்போதலாமஸுக்கு இன்டர்லிங்க், அதாவது நர்வஸ் சிஸ்டத்தையும் எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் லிங்க் பண்ணக்கூடியது தான் இந்த ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ்னாவே என்னது, இட் கண்ட்ரோல்ஸ் த இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். அதுதான் மெயின். அப்போது எதெல்லாம் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா தூங்கிறது, தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி நமக்கு வியர்க்கிறது, பசிக்கிறது, ஒரு பயம் எதையாவது பார்த்தா பயந்துக்கிறது, பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே. தென் தெர்மோ ரெகுலேட்டர், பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். தென் பிட்யூட்ரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணோம். இது எல்லாமே தான் ஹைப்போதலாமஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபோர்பிரைன் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் அ upcoming video. Have a